ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி குட் நியூஸு நீங்களே பார்க்க போகிறீங்க. என்னென்னு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், 5 டேஸ் நான் 23 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா என் வீடியோ மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் கிடைக்கும். நான் அந்த 23 எக்ஸசைஸையும் 1 ஹவர் பண்ணுவேன். 250 கிராம் நான் லெஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 டேஸ்லேயே நான் குறைச்சிருக்கேன். அப்புறம் மார்னிங் 3 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். கேப்பக்கூழ் எனக்கு மட்டும் ஒரு கிளாஸ் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை மட்டும் நான் கலந்து குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் லெமன் ஜூஸ் 11 o'clock குடித்தேன். பப்பாயா இல்லை வீட்டில், ஆனால் செடியில் எங்கள் பப்பாளி மரத்தில் இருந்த பப்பாயே நான் பிடுங்கினேன். ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது, இன்னும் பழுக்கலை. அதனால் நான் அதை கட் பண்ணலை. நாளைக்கு கட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்னோடய ஃபேவரேட்டான லன்ச் குடல் குழம்பு. சரி, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 கரண்டி சாப்பிடுன்னு சொல்லி 1/2 கரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கரண்டி தான் எடுப்பேன். ஆனால் பாருங்கள், என் வயிறு அதுக்கு பழகிட்டனால 1 கரண்டிக்கு மேலே சாப்பிட முடியல. மீதி என் சின்ன பையனுக்கு தான் ஊட்டினேன். இது ஜென்ஸ் புஷ்அப் சிஸ்டர்ஸ். ஆனால் ஜென்ஸ் புஷ்அப் நம்மளால் எடுத்தெடுப்பில் பண்ண முடியாது. லேடிஸ்குள்ளது முட்டை ஊனிட்டு பண்ணுங்கள். நான் 30 எடுத்துக்குவேன். இது உடம்பு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு டெம்பராக இப்படி வச்சுக்கிட்டா அதுவும் நல்லது. அப்புறம் இது ஸ்டொமக்குக்கும் லெக்ஸுக்கும் உள்ள எக்ஸசைஸு. இது 80 to 100 வரைக்கும் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ 80 தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது பேக் சைடு ஃபேட் லாஸுக்கு. இது ஒரு லெக்ஸுக்கு 20 கவுண்ட்ஸுக்கும், டோட்டல் 2 லெக்ஸுக்குமே 40 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். நீங்கள் 10 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல். நாளைக்கு வேறு காமிக்க போகிறேன். நீங்கள் இதெல்லாமே செஞ்சு பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி 6002 ஸ்டெப்ஸ் தான் என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் எம்டி ஸ்டொமக்னால எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் தான் சத்து மாவு பாலே எடுத்துக்கிட்டேன். எனக்கு பேக் பெயின் வருங்கிறதுனால நான் எப்போவுமே பால் குடித்தா நம்ம லேடிஸ்க்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அதனால் பால் இப்போ எடுத்துக்குவேன். சிலவங்க சொல்லுவாங்க கடுங்காப்பி குடித்தா தான் வெயிட் லாஸ் ஆகணும். அதுவும் குடிக்கலாம், அது சீக்கிரம் ஆகும். இது நம்ம ரெகுலர் லைஃப்லேயே குறைச்சிக்குவோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்